ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான இடியாப்பத்துக்கு எக் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு மினிமம் 5 நிமிஷம் தாங்க ஆகும். தக்காளி எல்லாம் தேவையில்லை. ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாக நம்ம இது செஞ்சிடலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்லாம் தேவையில்லைங்க. லைட்டாக சாஃப்டானால் போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா போதுங்க. இந்த குழம்பு அவ்வளோவா காரம் இருக்காது. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த மசாலாவை வறுத்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்த உடனே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த மசாலா கரிஞ்சிரும். இப்போது நான் 1/2 கப் அளவு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு மிக்சியை தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலசி ஊற்றிடுறேன். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முட்டையை சேர்த்துடணுங்க. முட்டையை இந்த மாதிரி உடச்சி அங்கங்கே ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம இடியாப்பத்துக்கு தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறந்துடாதீங்க, கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முட்டை சேர்த்துடணும். ஒன்ஸ் கொதிச்சிருச்சுன்னா அந்த முட்டை சேர்த்திங்கன்னா குழம்பு தண்ணி ஆயிரும். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலாப்பில் உள்ளே கரண்டி விட்டுறாதீங்க, இல்லைனா முட்டை நல்லா உடஞ்சிரும். இப்போது 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மிதமான சூட்டில் வேக வைக்க போகிறோம். இந்த குழம்பு நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தக்காளிலாம் தேவையே இல்லை. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மேலே எல்லா எண்ணெயும் நல்லா மேலே வந்துருச்சு. அதோட முட்டைலாம் நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோடு நீங்கள் இடியாப்பம் தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டின்னருக்கு இது செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.